நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு புஸ்தகத்தில் சிலுவை நாதர் இயேசுவேன் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் சேர்ந்து பாடுவோம். உன்னத கீதங்கள்ல 1235வது பாடல். நாம் உணர்ந்து கல்வாரி சிலுவையிலே தேவன் பட்ட பாடுகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்ந்து நாம் பாடுவோமாக. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்ன இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்ன இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே திருந்திடா பாவிக்காய் ஆளுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் ஆளுகின்றார், வருந்திடா
விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அல்லேலூயா. நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு புஸ்தகத்தில் 237வது பாடல் ஏழை மனு உருவை எடுத்த என்ற பாடலை நாம் உணர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து விழிப்புடன் அங்குமங்கு வேடிக்கை பார்க்காதபடி நாம் உணர்ந்து நாம் பாடுவோமாக. 1237வது பாடல். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணைகள் கடவ கடைமுள் முடிப்போம். சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார்.
ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தாழையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவும் பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை, அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க, அவர் இரத்தத்தால் பாவக்காரைகள் நீங்க, உந்தன் வியாதியும் வேதனையும் ஒளிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையோ, சிலுவையில் ஜெயித்தார் யாவையோ. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனை, இன்ப இயேசு வந்தே எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணைகள் கடவ, கடுமுள் மொழி போன் சிரசில் சூடிடு. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். இயேசுராஜா உன் அண்டை நிற்கிறார். ஹல்லேலூயா. அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவும் பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை, அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள்
பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க, அவர் இரத்தத்தால் பாவக்காரைகள் நீங்க, உந்தன் வியாதியும் வேதனையும் ஒளிய, நீயும் சாபத்தை நின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையோ, சிலுவையில் ஜெயித்தார் யாவையோ, ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணைகள் கடவன் கடுமுடி எங்களுக்காக ஆண்டவரே தலையில் முள்முடி சூடினராய் நிந்தையும் எங்களுக்காக நீங்க பாடுபட்ட எங்களப்பா, சொந்தமாக நன்றி ராஜா. சிந்தினார் உனக்காக, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பாருங்க, ஏழை மனு உருவை எடுத்த நம்முடைய தேவன், அவர் ஒரு ஏழையை போல, அவர் உன்னதமான தேவன். இந்த பூமியில் அவர் இறங்கி வரணும்னா தன்னை தாழ்த்தி தான் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் உன்னதத்துக்குரியவர், நாம் கீழானவர்கள். ஆகவே மண்ணான மனுஷன். ஆகவே அந்த உன்னதமான தேவன் அவர் நம்மளை தூக்கி எடுத்து உன்னதத்துக்குரிய அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றும்படியாகவே இந்த பூமிக்கு அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே கைகளில் கால்களிலும் ஆணிகள் பாய்ந்து பாருங்க, இரத்தத்தை சிந்தினவராய், தலையில் முள்முடி சூடினோராய், அவர் எத்தனை வேதனைகளை அவர் சகித்தார் என்று எத்தனை பேர் இந்த பாடல் மூலமாக நாம் அதை நினைவு கூறுகிறோம். அவர் சிலுவையில் பட்ட அந்த சிலுவையின் காட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். விசேஷமாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டவராக அவர் காணப்படுகிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். நாம் அடைய வேண்டிய சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த கல்வாரி சிலுவையில எத்தனை அவமானங்கள், துன்பங்கள், அது நம்ம சொல்ல முடியாது, அளவில்லாத ஒரு வேதனையும் துன்பங்களையும் சுமந்தவராய் நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். எதற்காக இந்த இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வர வேண்டும்? அவர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என் ஜனமே, விழுந்து போன தேவ தூதர்களுக்கு கூட அவர் கை கொடாமல் அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை தூக்கி எடுக்க முடியாய், என் பிள்ளைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்து போனாலும் அப்படியே விடவில்லை. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமிக்கு பரிசாக தந்து அந்த தேவனுடைய அன்பை அவர் பாருங்க விளங்க பண்ணினார்.
ஆகவே இந்த கால வேளையில் எத்தனை பேர் அந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும் போது, இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது கூட இருந்த 12 சீஷர்களும் சிதறி ஓடி விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் தனிமையாக இருந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபை மட்டுமே அவருக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தனிமையிலே அவர் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தனிமை என்பது கொடுமையான ஒரு செயலாய் இருக்கிறது. அவர் தனிமையிலே நிற்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் கூட இருந்த சீசர்கள் யாவரும் கைவிட்ட நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த வேளையில எதற்காக இப்படி இந்த கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட வேண்டும்? நம்மை தூக்கி எடுக்க முடியாகவே எவ்வளவு நம்ம மேல் அவருக்கு அன்பு இருக்குமானால் அவர் நம்மளை நேசித்தார். அவர் இரத்தத்தை சிந்தினார். சிந்திதான் நம்மளை மீட்டு எடுத்தார். நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் அறியாமல் செய்கிற தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு ஒரு சில நேரங்கள்ல நாம் பாவம் செய்யும் போது நாம் என்னைக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ பாவங்களை நாம் செய்கிற சுயங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி சிலுவையிலே வந்து அடித்து விட்டுட்டோம். நாம் மறுபடியும் இந்த பாவத்தை செய்யும் போது மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய கரங்களில் ஆணியிலே அடிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியாக சொல்லுகிறார். நாம் பாவம் செய்யும் போது நாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கிறோம். ஆகவே அப்படி இருக்க ஒருபோது நாம் செய்யக்கூடாது. நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் உயிர் தெழுந்தார். ஆகவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என் ஜனமே. எத்தனை பேர் இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பாடலை நாம் பாடினோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை நாம் உணர வேண்டும். அப்படி இந்த கல்வாரி சிலுவையை இந்த அன்பை நீ பார்த்தால் உன்னால சும்மா இருக்க முடியாது. உன்னுடைய கண்கள் 2 கண்களிலும் கண்ணீர் வரும். நாம் இந்த வேளையில மறுபடியுமாக இந்த பல்லவி ஒரு சரணம் நாம் பாடுவோம். கைகளில் கால்களில் ஆணிகள் கடவன் கடுமுள் மோடிப்பும் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தாம் சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனை உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மன உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை நாம் பாடலாம். கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு புஸ்தகத்தில் 1238வது பாடல். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறாரே என்ற பாடலை நாம் உணர்ந்து நம் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்ந்து நாம் பாடுவோமாக. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே.
சுமந்து சென்றனரே பார்த்திரு மேனி பாரடியேற்றவர் பாரசிலுவைதனை சுமந்து சென்றனரே பாவமும் சாபமும் சுமந்தாரை உனைக்காய் வாயுமின்றி வந்திடுவாய் பாவமும் சாபமும் சுமந்தாரை உனைக்காய் வாயுமின்றி வந்திடுவாய் ஆடிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆடிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே மாயக்கிடுவா இன்னும் மாயையின் இன்பம் நாயத்தாளை வந்தனை நாசமாக்கிடுமே மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நாயத்தாளை வந்தனை நாசமாக்கிடுமே உணர்ந்திதை உடனே உன்னத அன்பை சரண் புகுவாய் தருணம் உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னை மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார் சகலகதுடா ஹல்லேலூயா உம்முடைய கிருபை கிருபையும் அளித்திடுவார் ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவார் உந்தன் இருதயத்தினிலே பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவார் உந்தன் இருதயத்தினிலே மறுரூபனாளின் அச்சாரமாதுவே மகிமையும் அடைந்திடுவாய் மறுரூபனாளின் அச்சாரம் அதுவே மகிமையும் அடைந்திடுவாய் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே இயேசுவல்லாத ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமது உண்டோ இயேசுவல்லாத ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதிலுண்டோ அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே ஒரு நாயகரே அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே ஒரு நாயகரே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே
உன்னை அழைக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடலை படிக்கும்போது எப்படி கை தட்டாம மௌனமா உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நம்ம கல்வாரி சிலுவையில 2 கரங்களிலையும் எத்தனை இன்ச்சு ஆணின்னு சொல்ல முடியாது பாருங்க. கைகளை தொலைச்சி இந்த சிலுவை இந்த மரத்தில் அடிக்கிறத பார்க்குறோம். எவ்வளவு வேதனையா இருக்கும். அதெல்லாம் இந்த நினைச்சு தேவனுடைய அன்பை நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. இந்த கல்வாரி சிலுவை இந்த பாடுகளை நினைச்சா உங்களால சும்மா உட்கார முடியாது. ஒரு சிலர் கரங்களை தட்டி படிக்கிறீங்க, ஒரு சிலர் இப்படி இருக்கிறத தேவன் வேதனைப்படுகிறார். ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். நாம் நினைக்கிறோம், அவர் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல, நான் மரித்தேன் ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆகவே நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன் நம்மளை பார்த்து, என் குமாரனை உனக்கு கொடுத்தேன், நீ கீழ்ப்படியாம என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்து போனேன், உன்னை உளையான சேற்றிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்தேன், என்னை நீ மகிமைப்படுத்துறது கூட இப்படி உட்கார்ந்துருக்கியே, கை தட்டாத அப்படி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு. இந்த பாடல் நான் ஆரம்ப நாட்களில் கிராம ஊழியத்துக்கு போகும்போது மைக்கு பிடிச்சு இந்த பாடலை படித்தா அத்தனை ஜனமும் கூடி வரும். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆபலா இயேசு உன்னை அழைக்கிறாரே. அப்ப இயேசு அழைக்கிறாரா? இணையவா அழைக்கிறார். எத்தனை துன்பத்திலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற அத்தனை ஜனம் கூடி வருங்க. அந்த நாளை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இயேசு அழைக்கிறாரா, இணைய அழைக்கிறாரா. அத்தனை வந்த ஜனமும் தேவனை அறியாத ஜனம். இயேசு ஒருவர் இருக்கிறாரா, என்னை நேசிக்க ஒரு மனிதன், ஒரு தெய்வம், என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கா சொல்லி இந்த பாடலை படிக்கும் போது அவ்வளவு ஜனம் சுத்திலும் கூடிரும், திரளான ஜனம். ஆகவே அதை நினைக்கும் போது, இப்ப நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் துக்கமா ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆகவே அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில எவ்வளவு பாடுகள், சின்ன ஒரு காயம் பட்டா நமக்கு எவ்வளவு வேதனை வலிகள். அவர் எவ்வளவு தலையில முள்மூடி சூடினராய். இந்த முள்மூடி பாருங்க, இங்க காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க, அதோட பதமானது எவ்வளவு நிகழும். இந்த முள்மூடி சூடி தலையில வைக்கும் போது தலைக்குள்ள தொலைச்சி பாருங்க, ரத்தம் எவ்வளவு வேதனை இருக்கும். கொடூரமான ஒரு வேதனையை அனுபவித்தார். அதெல்லாம் நாம் அடைய வேண்டிய தண்டனை. எனக்காக ஒருவர் மரித்தாரே. இயேசுவே, நீர் எனக்கு என்ன நேசித்து, நானா ஒரு மனுஷன் என்று நீ மரியாதை கொடுத்து விழுந்து போன என்ன தூக்கி எடுத்தீங்களே. ஆண்டவர், நானா என்ன மனுஷன், விழுந்து போன இந்த தேவதூதனுக்கு கை கூடாம என்னை நேசித்து வந்தீங்களே. உங்களுடைய அன்பு எவ்வளவு ஒரு அன்பு. அதை நினைச்சீங்கன்னா உங்களால் சும்மா இந்த தேவ சமூகத்துல இந்த பாடலை படிக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க பாட வேண்டும். தேவன் நம்மளை நோக்கி பார்க்கிறாருங்க. அவர் வேதனைப்படுகிறார் ஒரு சிலரை பார்த்து. ஆகவே நாம் இந்த வேளையில பாடல் பகுதியில உணர்ந்து படிக்கும்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அப்படி அன்பு உங்களுக்குள்ள இறங்கிட்டா ஒரு இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. சொட்டு 2 கண்ணீரிலும் சொட்டு தொடும் தண்ணீர் ஒழுகும். 2வது, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள நிரப்பப்படும் போது உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஆகவே கரங்களை தட்டி நீங்க ஏதோ ஒரு கடமைக்கு வந்தோம்னு அல்ல, நம்ம ஒரு சிலராக இருக்கிறோம். ஆண்டவர் பார்ப்பார், பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்முடைய தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கல்வாரி சிலுவை இன்னைக்கு அவர் பட்ட பாடுகளை ஒரு பாடுகளை கூட நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது. அத்தனை பாடுகளையும் நான் உணர்ந்தது. பாடல் அது எழுதினவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அதுக்கு பாட்டு படிச்சோம் பாருங்க இந்த பாட்டுக்கு முன்னாடி, அதெல்லாம் எவ்வளவு ஒரு பாடல். அப்ப அதெல்லாம் நாம் உணர்ந்து நாம் படிக்கணும். தேவனுடைய அன்பு அன்பினால் நிரப்பப்படணும். இயேசு அல்லாது ரட்சிப்பு தர வேற ரட்சகன் இந்த பூமியிலே இல்லை. இயேசுவின் நாமமே மேலான நாமம், எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆகவே அவர் ரட்சித்தாரே, நம்மளை தூக்கி எடுத்தாரே, அந்த உன்னதத்துக்குரிய அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தினாரே. எவ்வளவு நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குமானால் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஆகவே நாம் தொடர்ந்து இந்த பாடலை நாம் படிப்போமாக.
ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் எத்தனை பேர் நீங்க அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஒரு சில நேரங்களில் இந்த கை பாவம் செய்யும் போது இந்த வலது கரம், இந்த 2 கரமும் கரத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டதே. எனக்காக தான் இந்த இயேசு கிறிஸ்து ஏன் கரத்துல ஆணி அடிக்கப்படுகிற இந்த வேளையில பாருங்க, அவருடைய கரத்துல ஆணி அடித்தவராய் அவர் ஏற்றுக்கொண்டாரே. இந்த பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த கை ஒருபோதும் வலது கையோ இடது கையோ, இந்த கால் மூலமாய் வாயு மூலமாய் பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த கையில ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஆணி பாய்ந்த கரங்கள், காயங்கள் இருக்கிறது. நாம் பாவம் செய்ய மாட்டேன் எத்தனை பேர் உணர்கிறோம்? நாம் எத்தனோ சூழ்நிலையிலும் கூட இந்த பாவம் செய்யும் பொழுதும் கூட இந்த கரங்கள் அப்படியே ஆண்டவர் பேசுவார். நான் உனக்காக கரங்களில் காயத்தை பார், இந்த ஆணி அடித்த அந்த ஓட்டையை பார், இந்த காயத்தை நீ பார். இந்த காயத்தை பார்த்து நம்மளால பாவம் செய்ய முடியுமா? ஒவ்வொரு அந்த கால்களினால நீ ஓடி ஓடி பாவம் செய்கிற. ஐயோ, கால்களினாலும் அவர்களுடைய ஆணி அடிக்கப்பட்டது. கால்களிலும் கைகளிலும் காயங்கள் இருக்கிறது. யாருக்காக? எனக்காக அவர் மரித்தார். இந்த பாவம் செய்யும் போதெல்லாம் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். ஆவலாய் இயேசு நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கிறாருங்க. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த புனித வெள்ளி, இந்த கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே. இது நல்ல நாள் பாருங்க, விசேஷமான ஒரு நாள். ஏன்னா அவர் மரித்து நமக்காக இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தார். யாருமே முன் வரல, யாருமே முன் வரல. ஆனா நம்முடைய தேவன், எத்தனோ தேவர்கள் இந்த பூமியில இருந்தாலும் யாருமே நம்மளை நேசித்த ஒருவருமே நமக்கு முன் வந்தாங்களா? நான் பெத்த தாய் தாப்பன் கூட முன்னாடி தூக்கி எடுக்கல. உயிரை நமக்காக கொடுத்தாங்களா? இல்ல. ஆனா நம்முடைய தேவன், அவர் நமக்காக முன் வந்தாரே, இரத்தத்தை சிந்தினாரே. இந்த கால வேளையில் எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பார்க்கிறோம். அவர் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மகளே, உனக்காக தான் நான் இரத்தத்தை சிந்தினேன். மகனே, உனக்காக தான் நாம் கல்வாரி சிலுவையிலே என் இரத்தத்தை சிந்திதான் உன்னை மீட்டு எடுத்தேன். உன்னை அப்படியே தூக்கி எடுக்கல, நான் இரத்தத்தை சிந்தி உன்னை கிரயத்துக்கு நான் வாங்கி கொண்டேன். என் அன்பிலே நீ நிரப்பப்படுவாயா? என் அண்டையிலே நீ வருவாயா? உனக்குள்ள இருக்கிற இந்த பாவங்களை நீ அறிக்கை செய்தாதே விட்டு விடுவாயா? ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிறார். ஜனமே, ஆவலாய் ஒவ்வொரு மனிதனை அவர் அழைக்கிறார். உனக்காக தான் அந்த பூமிக்கு வந்தேன், நான் உனக்காக தான் நான் மரித்தேன், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தேன். நீ என் அண்டையிலே நீ வருவாயா? ஒவ்வொரு நிமிஷமும் இருதயமாகி இந்த வாசப்படியிலே நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த கல்வாரி அன்பை நாம் பார்க்கின்றோம்? ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் உன்னை, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் உன்னை, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த
கரங்களை விரித்து ஆவலாகி சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாகி சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடு முன்னை மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடு முன்னை மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அடைத்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அடைத்திடுவார். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் காலம் முடிய போகுது. போன வாரம் ஒரு சகோதரன் பாருங்க, தூரத்திலிருந்து தச்சையில போன் பண்ணார். என்ன, இந்த எல்லாரும் மறந்துட்டு, சொந்த பந்தம் எல்லாரும் நம்மளை முகமே மறந்துட்டாங்க. ஆனா அவர் யாரும் அந்நியர் தான். சுவிசேஷம் ஒரு நேரம் ரட்சிக்கப்படாத போது சொன்னேன். இந்த வார்த்தையின் மூலமாக சகோதரன் ரட்சிக்கப்பட்டு ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சோத்திரம் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா போன் பண்ணார். ரொம்ப வருஷத்துக்கு பின்பு பாருங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். ஆகவே நம்ம எல்லாருமே நம்ம ஆயத்தமா இருப்போம். நம்ம கொடுக்கப்பட்ட ஜனங்கள், விசுவாசிகள், பலகன ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கணும். நாமும் குடும்பமும் பிள்ளைகளும் அவர் வரும்போது வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அவருடைய வருகை எப்ப, நாளைக்கு, அடுத்த நிமிஷமான்னு சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிருக்கு. யுத்தங்கள் நடக்குது பாருங்க. அப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுப்பதற்காகவே ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களா வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே நாம் இந்த நாட்கள்ல நாம் குணப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். எல்லாருமே இந்த வேத புஸ்தகத்தை திறந்து இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வந்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்த ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா அவருடைய கோபம் ஒரு நாள் பயங்கரமா பற்றி எரிய போகுது. மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வருகைக்கு ஆயத்தமானவங்களை ஒன்றும் செய்ய மாட்டார், அவருடன் சேர்த்துக் கொள்வார். மறுபடியும் தேவன் பேசி இருதயத்தை கடினப்படுத்தி முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு குணப்படாம, அப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவன் குறிக்குது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து குணப்படாம மனம் திரும்பாம தேவன் பேசி இருதயத்தை கடினப்படுத்தின அந்த ஜனங்களுக்கு பாருங்க பயங்கரமான ஆக்கினை வருமா. குமாரனுடைய கோபம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல தான் வந்து பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வருவார், நமக்காக இரத்தத்தை சிந்துவார், எல்லாமே சொல்லப்பட்டிருந்தாலும் சங்கீதத்துல தாவீது மூலமாகவும் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். 2வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஹல்லேலூயா. பாருங்க, குமாரனா யாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இன்று கர்த்தர் தாமே கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் பாருங்க, உனக்காக தான் நான் பூமிக்கு வந்தேன், என் சொந்த இரத்தத்தை நான் சிந்தினேனே, நான் எத்தனோ தரம் உன் அண்டையிலே நின்று நான் பேசினேன், நீயோ என் வார்த்தையை நீ உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டாயே, நீ குணப்படாதபடிக்கு எத்தனோ தரம் உன்னை நான் தீர்க்கதரிசி மூலமாக ஊழியர் மூலமாக என் வசனத்தை கொண்டு என் வார்த்தையை கொண்டு நான் எத்தனோ தரம் என்னிடமாய் உன்னை இழுத்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சித்தேன். ஒரு கோழி பாருங்க, குஞ்சுகளை வந்து கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தரம் நாம் என்னிடமாக உன்னை சேர்த்து கொள்ள நான் வாஞ்சையாயிருந்தேன். உனக்கோ மனதில்லாதபடி நீ போனாயே. ஆண்டவர் பாப்பார். இது கிருபையின் காலம். இந்த சகோதரன், இந்த ஊழியக்கார் சொல்லும் போது இந்த காலம் இல்ல, எத்தனைக்கும் சுத்தமா படிக்காதவர் பாருங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்துல நிப்பாட்டி இருக்கார். கடைசி காலத்தை பற்றி அப்படி சொல்றாரு. ஆண்டவர் வரப்போறார்.
இந்த இடத்துல பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும், ஏன்னா கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் மனம் திரும்ப கூடாது, மனம் திரும்பாதபடி இந்த கிருபையின் காலத்தை நம்ம அசட்டை பண்ணுனா, இந்த கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னா வேற சபை இருக்கும். ஆனா ஒரு சில ஜனம் வரும், ஆனா வல்லமை இருக்காது. பரிசுத்தம் உள்ள ஜனங்கள்லாம் வந்து ஆண்டவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். இந்த கீழ்ப்படியாத ஜனங்கள் மேல் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும் என்று நாம் வாசித்தோம். அதனாலதான் இந்த கிருபையின் காலத்திலேயே நாம் இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கார். சும்மா அதை கேட்கறதுக்காக நாம் வரல. இந்த வார்த்தை நமக்குள்ள வந்து நாம் குணப்பட வேண்டும். நம் இந்த வார்த்தை இருதயத்துல பாருங்க ஆணி பாஞ்சது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சா நான் பாவம் செய்ய தூண்டாது. ஆகவே குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்குன்னா, நான் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு நான் இருக்கணும்னா அவரை நாம் முத்தம் செய்யணும், அவரை நாம் அன்பு கூற வேண்டும். கொஞ்ச காலத்திலே கோபம் பற்றி எரியுமா? இந்த குமாரனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எத்தனை பேர் அந்த தேவனுடைய அன்பிலே நாம் இருக்கிறோம்? அவருடைய அன்பிலே நாம் இருந்தால் மாத்திரமே அவர் அப்படிப்பட்ட நபரை சேர்க்க அவர் வருவார். நாம் அதிகமாக யாரை அதிகமா நேசிக்கிறோமோ, உயிரே கொடுப்பேன் அந்த அளவுக்கு நேசிக்கிற வீட்டுக்கு தான் விருந்தாடியா போவாங்க. போனா நல்லா கவனிப்பாங்க. பாருங்க, அவங்க மேல நமக்கு அன்பு இருக்கு, அவங்க மேலே நம்ம மேல அன்பு இருக்கு. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவ மேல எத்தனை பேர் நாம் அன்பு செய்கிறோமோ, அவர் மேல் அன்பு செய்யும் போது அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அப்படி இருக்கிற வேளையில அவர் வரும்போது எங்க வருவாரு? நம்ம அன்பு, என் பிள்ளை என் மேல எவ்வளவு அன்பா இருந்துச்சு பாருங்க. எவன் ஒருவன் அவரில் அன்பா இருக்கிறானோ அவர் அவன் மேல அன்பா இருப்பார். அவனை சேர்க்கத்தான் இந்த பூமியில வந்து பரிசுத்தமுள்ள ஜனங்களை, தேவனில் அன்பு கூறுகிற ஜனங்களை சேர்க்க அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.